கூப்பிட்டாரு. தேர்தலுக்காக இல்ல, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறது இல்ல, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணுங்கிறது இல்ல, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அண்ணன் சென்னை பக்கம் நிக்க கூடாது. உங்களை நேசிக்கிறவங்க எல்லாம் தென் தமிழகத்திலையும் டெல்டாவிலையும் தான் இருக்கும். நீங்க அங்க இருக்க கூடாது. எந்த தொகுதின்னு சொல்லுங்க. கூட்டணி எல்லாம் இல்ல, தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கேடா தம்பி, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துருவான் செல்வகுமார். யார் இருக்கா இன்னைக்கு தமிழகத்துல மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற ஒரே ஒரு ஆம்பளை சிங்கம் அண்ணன் சீமான் அவர்கள். யார் இன்னைக்கு இருக்காங்க? மீடியாவுக்கு முன்னாடி அத்தனை கேள்விகள், எத்தனை வழக்குகள், உள்ள பூந்து போய் காவல்துறை பேப்பரை ஒட்டுறீங்க, இனிமே ஒட்ட முடியாது உங்களால. அதை கிழிக்கிறதுக்கு அண்ணனுடைய காவலர்கள், அங்க இருக்க காவலர்கள் தேவையில்ல, எங்களுடைய மஞ்சள் படை அதை கிழித்து தூள் தூள் ஆக்கும் சொல்றேன். இந்த இடத்துல எவ்வளவு அநியாயம்! அதை தட்டி கேட்டால் எங்க அண்ணனை அசிங்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற வேலையை செய்து நான் வரும்போதே சொல்றான், அங்க போய் நீ ஏதாவது சட்டமன்ற உறுப்பினராக்குமே, கூட்டணி அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லிராத, எனக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு வரல, எங்க அண்ணன் மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, அந்த மக்கள் பிரச்சனைகளை களைவதற்காக, என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்திற்காக நாம் களமாட வேண்டும். தமிழகம் முழுக்க இந்த மக்கள் அறியப்படாமல் இருக்கிறார்கள், இந்த மக்களுக்காக நாம் களமாட வேண்டும் தான் வந்தனே தவிர நான் சட்டமன்ற உறுப்பினர். அதனால என்னை யாரும் பயமுறுத்த முடியாது. இந்த நேரத்தில் அண்ணன் எங்களுடைய குரலாக, தமிழர் தேசம் கட்சியினுடைய குரலாக, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய குரலாக அண்ணன் ஒலிக்கணும். இப்ப கூட நான் சீக்கிரம் ஏன் தெரியுங்களா முடிச்சுக்கிறேன், தம்பி செல்வா சுருக்கமா முடிச்சிருவான்டா அப்படின்னாரு அண்ணன். பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, லைட்டா சொல்றாரு, தம்பி சீக்கிரம் முடிச்சிருவான்டா, சுருக்கமா முடிச்சிருவான். அண்ணனுடைய ஆணைக்கிணங்க இங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும், எனது மூத்த குடும்ப உறுப்பினர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எப்போதுமே உங்க மனசுல இருக்கணும் இந்த மஞ்சள் படை. நான் சொன்னது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் 163 கிராமம். உங்க தம்பி நேரடியா போயிருக்கேன். வலையர் வாழ்வுரிமை மாநாடு என்கிற பெயரிலே தென் தமிழகத்திலே 1320